ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரான் இஸ்ரேல் வார் தான் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இதனால மார்க்கெட்டுக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. வேர்ல்டு மார்க்கெட்டும் அஃபெக்ட் ஆகுது, இந்தியன் மார்க்கெட்டும் அஃபெக்ட் ஆகுது. இன்னைக்கு கூட நம்ம மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் இறங்கி இருக்கு. சரி, இந்த வார்னால இன்னும் வேற என்னெல்லாம் அஃபெக்ட் ஆக போகுது, உலக பங்குச்சந்தைக்கு பெரிய ப்ராப்ளம் வருமா, இதெல்லாம் பேசலாம். செந்தில் சார் இருக்காங்க ஃபோன் லைன்ல. வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் வார் வந்து ரொம்ப ஒரு உச்சக்கட்டத்தை போற மாதிரி பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இதனால வந்து நிறைய பொருளாதார இழப்பு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு மார்க்கெட் வந்து இறங்குறது, இப்படி எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த போர் வந்து இப்படி போகும்பொழுது இதனால அஃபெக்ட் ஆக போறது என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகும் சார்? அதாவது நீங்க பார்க்கும்போது கமாடிட்டிஸ் எல்லாம் நல்லா ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கோல்டு, சில்வர், குரூடு. ஏறோன்றீங்களா இறங்குன்றீங்களா சார்? ஏறும் கமாடிட்டிஸ் எல்லாம் ஏறும். கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் இன்னைக்கே பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் 10% ஏறி இருக்கு. இது ஒரு பக்கம் கமாடிட்டி ஏறும். அப்ப ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும். அது வந்து சின்ன லெவல்லே வார் நடந்துட்டு அதை க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்னும் பெருசா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சப்போஸ் ஈரானுக்கு ஒரு குரூப் சேருது, இஸ்ரேலுக்கு ஒரு குரூப் சேருதுன்னு வச்சுக்கீங்களேன், மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் 2 கண்ட்ரிக்கு சப்போர்ட்டா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் வந்து ஒரு பெரிய ஷேக்கிங் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும். அப்புறம் இந்தியாவோட கொள்கை என்னன்னு பார்க்கணும். அது மெயின் ரீசன். இந்தியா நியூட்ரல்ல இருந்ததுன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வார் ப்ரிப்பேர் ஆச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு 2000 to 3000 பாயிண்ட் வரைக்கும் நிஃப்டி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, சோ இந்த வார் கண்டினியூ ஆச்சுன்னா இது வந்து இன்னும் இறங்கும் அப்படின்றீங்க. ஆமா, ஆனா கமாடிட்டி வந்து நல்லா இறங்கும். கோல்டு, சில்வர், க்ரூடு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தடவை உக்ரைனும் ரஷ்யாவும் வார் நடக்கும் போது நிக்கல் எங்கேயோ போச்சு. இப்ப வந்து இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன். கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு மேல போயிட்டு இப்ப வந்து 1500 சில்லறையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப இதுல எது வீக்குன்னு பார்க்கும்போது க்ரூடு தான் வீக்கு. ஆனா வீக்குன்னா இறங்காது, நல்லா ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் கோல்டு, சில்வர் வந்து எப்பயுமே வாருன்னா அதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் ஆயிடும். அதனால கோல்டு ஏறிடும், சில்வரும் ஏறும். ஆனா கோல்டு தான் மெயினா. இந்த ரேலிலையும் கோல்டு தான் நல்லா இருக்கும். ஓகே, ஆனா ஏன் கமாடிட்டிக்கு மட்டும் அந்த ஒரு ஏற்றம் வருது? ஏன் ஷேர் வந்து இந்த இது வந்து ஏன் இறங்குது சார்? அதாவது இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க, இதை எடுத்துட்டு போய் கோல்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் சேஃப்னு உலக பணக்காரர்கள் நினைக்கிற விஷயங்கள் இது ஒண்ணு. ரெண்டாவது க்ரூடு வந்து பார்க்கும்போது அது பிரச்சனையா, இந்த க்ரூடு எங்க நிறைய உற்பத்தி ஆகுதோ அங்கதான் பிரச்சனைனால க்ரூடு டிமாண்ட் ஆகிடும். அதனால க்ரூடுக்கும் செகண்ட் பிளேஸ் வந்து க்ரூடு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில்வர் வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஏறிடுச்சு. இப்போ 1,50,000 அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 1,10,15 வந்துட்டு மறுபடியும் இறங்கதான் வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்த கோல்டும் க்ரூடு மட்டும் வந்து ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஓகே, சோ இப்ப இந்த வாரோட எஃபெக்ட் அப்படின்றது இன்னும் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குமா? ஏன்னா வார் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப இன்னைக்கு நடக்கிற இந்த இதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியா வந்து போயிருக்கு. சோ இது தொடரும் பொழுது அப்படியே வேர்ல்டு மார்க்கெட்டோட இது எல்லாமே சரியுமா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டுமே வந்து நேற்று நைட்டு கூட நீங்க பார்க்கும்போது அமெரிக்கன் மார்க்கெட் பிளஸ்ல தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்க பிளாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. சொல்ல போனா நம்ம சிங்கப்பூர் நிஃப்டி கூட பிளஸ்ல தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. நேற்று நம்ம ஏர் கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் கூட மார்க்கெட் 300 பாயிண்ட் போயிட்டு திருப்பி நீங்க பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு 3:30 மணிக்கு. ஆனா நைட்டு பார்க்கும்போது சிங்கப்பூர் நிஃப்டி 100 பாயிண்ட் பிளஸ்ல தான் இருந்தது. அப்ப காலையில பார்க்கும்போது எல்லாமே இறங்கி போச்சு. நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்ல 400 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருந்து தான் மேல ரெக்கவர் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா நீங்க எல்லா செக்டருமே இன்னைக்கு அடி. எந்த செக்டரும் வந்து பெருசா இல்ல. இப்போ சொல்ல போனா மீடியா, ரியாலிட்டி, ஐடி மட்டும் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அது ஒன்றும் பெரிய பிளஸ்ல க்ளோஸ் ஆகல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பியூசி பேங்க், எஃப்எம்ஜிசி, நிஃப்டி பேங்க்ல 1% கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த வார்க்காக இது க்ளோஸ் ஆகணும் மாதிரி இல்ல. இதுனா பெரிய எஃபெக்ட் வரல. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் டவுன் போயிட்டு தான் பிக்கப் ஆயிருக்கு. அதாவது பெரிய சரிவு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து பெரிய வாலட்டைல் இன்னைக்கு வந்து ஒரு 350-450 பாயிண்ட் வாலட்டைல் நடந்திருக்கு. அதனால வந்து நீங்க பார்க்கும்போது வார் வந்து ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே சார், இப்போ அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து நேத்து நடந்த அந்த கிராஷ் இருக்கு இல்லையா, அந்த பிளேன் கிராஷ். ஸோ இதனால வந்து இப்போ அந்த குறிப்பிட்ட அந்த பிளேன் செக்டார், அந்த இதெல்லாம் டூரிஸ்ட் செக்டார், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏதாவது பாதிக்கப்படுமா?
இல்ல அதெல்லாம் பாதிக்காதுங்க. இது வந்து பிளாக் பாக்ஸ்ல இருந்து என்ன தகவல் சரியா வருதோ அதை வச்சுதான் இருக்கும். சாதாரணமா வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல ஏதாவது தீவிரவாதி ஏதாவது சதி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து வேற மாதிரி மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா அது நார்மலா அது வந்து இன்னும் 2 நாள்ல அது நார்மல் ஆயிடும். ஓகே. சோ இப்ப இந்த அந்த கிராஷ பத்தி ஒன்றும் கிராஷ்னால பெருசா பேச ஒண்ணும் இல்ல. வேண்டியது இருக்காது. ஆமா. ஓகே, ஓகே. இப்ப ஆனா ஆனா இப்ப இது நேத்து பாத்தீங்கன்னா, அந்த பிளேன் கிராஷ்னால அமெரிக்காவுல இருக்க அந்த போயிங் ஸ்டாக்ஸ்லாம் இறங்கி இருந்தது அப்படின்ற மாரி போட்டிருந்தாங்க. அது ஆ. 1 நாள் 2 நாள் இருக்குங்க. அப்புறம் சரியான ஏன்னா நீங்க நம்ம போன வாரம் நீங்க பார்க்கும்போது நம்ம ஆர்பி கிரெடிட் பாலிசி வந்தோன்னே பாத்தீங்கன்னா மீடியா செக்டரை தவிர மற்றதெல்லாம் போன ஃப்ரைடே மேலே ஏறி தான் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் அதோட ரேலி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா புதன்கிழமை வேலைக்கிழமைலாம் அப்படியே வந்தது. அப்புறம் வேலைக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கிராஷ், வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஈராக் வர அது அது புது புது ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வந்துருங்க. இப்போ அடுத்த வாரம் வேற ஏதாவது பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் பிக்கப் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தொடர்ந்து அதே பார்த்தீங்கன்னா வாரே ஒரு பெரிய லெவல்ல வார் உற்பத்தி ஆயிடுச்சுனாலும் மார்க்கெட் எவ்வளவு இறங்குமோ அது இறங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறதான் பார்க்கும். ஏன்னா உக்ரைன் ரஷ்யான் வார் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சரிவு சந்திச்சது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வார் நடந்துகிட்டே இருக்குது. இப்ப ஏன்னா இன்னி வரைக்குமே நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா மார்க்கெட் மறுபடியும் மேலதான் போயிட்டு இருக்கு. அதனால அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை. ஓகே. சோ இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நாம என்ன பண்ணலாம்? இப்ப ட்ரேடரா இருக்கட்டும், இன்வெஸ்டரா இருக்கும். இந்த மாரி மார்க்கெட் வந்து இப்போ நம்மளுக்கு 25,000 தாண்டி போனதே வந்து பாத்தீங்கன்னா, நல்லா போச்சு. மறுபடியும் இப்ப வந்து திடீர்னு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த அதாவது சிச்சுவேஷன்ல இவங்க 2 பேருமே என்ன பண்ணணும்? அதாவது மேல போயிட்டு இருக்கும்போது வித்து வித்து வாங்க பார்க்கணும். போன வாரமே நம்ம அதான் பேசிட்டோம். லாபம் வந்ததுன்னா வித்து பண்ணிக்கலாம். கண்டிப்பா வேற ஏதாவது ஒரு நியூஸ் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் இந்த 25க்கு மேலேயே போகாம கீழே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அப்ப எவ்வளவு இறங்குதோ நமக்கு வந்தது வித்ததை வாங்க பார்க்கலாம், இல்லைன்னா ஆவரேஜ் பண்ண பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம பையிங் மூடுல நம்ம போய்க்கலாம். இப்ப எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய்க்கலாம். பெரிய லெவல்ல பண்ணினாலும் சின்ன சின்ன லெவல்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல இறக்கம் வந்துச்சுன்னா நல்லா பை பண்ணிட்டு விட்டுறலாம். மறுபடியும் ஏறும் நிச்சயமா. அதனால ஏறாமலாம் போயிடாது. அதனால பையிங் மூடுல வந்துடலாம். அதாவது வார் வந்து பெரிய லெவல்ல நடந்துச்சு, மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே போச்சுன்னா பையிங் மூடுல வந்துட்டு பண்ணிக்கலாம். அது வாய்ப்பு உண்டு. ஓகே சார். சோ இப்ப இந்த வார பார்த்து நாம வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்றீங்களா? எப்படி சார்? அதாவது பயப்பட வேண்டியதுதான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு இறங்கதான் போகுது. சப்போஸ் வந்து மறுபடியும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, அதனால நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம யோசிச்சுட்டு இன்னும் இறங்குனா மறுபடியும் மார்க்கெட் யூ டர்ன் எடுத்து மேலதான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பாத்தீங்கன்னா இப்ப அவங்க ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்கன்னா அதுல இருந்து 10% மேல ஏதோ பெரிய கிராஷ் வந்து 10% மேல இறங்குதுன்னா பையிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கரெக்டான இந்த தொழிலோட மெத்தட். ஓகே, ஓகே சார். ஸோ இப்போ இந்த இஸ்ரேல் இந்த வார் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.